21 பேர் கொண்ட அமைச்சரவையிலே ஏன் ஒரு முஸ்லிம் பிரதிநிதித்துவம் கூட இல்லை என்ற கேள்வி. சிங்களவர்கள் எங்களை ஆண்டால் என்ன, அவர் அமைச்சராக இருந்தா என்ன, எங்களுக்கு என்ன என்று கேட்கிற அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் போயிருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணமே. பொதுவாக தோல்வியுற்றவர்களுக்கு தேசிய பட்டியல் என்பது மிகப்பெரிய கேளிக்கையான ஒரு விடயம். மனோ கணேசன் தனக்கென்று கேட்பது என்பது மிகவும் ஒரு அசிங்கமானதாகத்தான் நான் பார்க்கிறேன். பாப்புலாரிட்டியை வைத்துக் கொண்டு இலங்கையில் நிச்சயமாக அரசியல் வின் பண்ண முடியாது. ஆனால் இறுதியிலே தமிழ் பிரதிநிதித்துவம் அங்கே இழக்கப்படுகிறது. இதற்கும் மனோ கணேசன் நிச்சயமாக காரணம். மனோ கணேசன் இதுக்கும் காரணமாக அமைகின்றார். ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் கொழும்பில் வேணும் என்று கேட்டீர்கள் என்றால் அந்த தேசிய பட்டியலையே லோஷனுக்கு வழங்கக்கூடாது. அவங்க ரொம்ப ஈஸியா இல்ல தூக்கி நீங்க கொடுத்துருங்களேன் மனோ கணேசன் இந்த லோஷனுக்குன்னா எப்படி ஏத்துக்கிறது அவங்க? அவர் ஒரு சிறந்த ஒரு கேலரி டாக்காளர். சுய தேவைக்காக ஜனகன் இப்படி விமர்சித்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டை வச்சா நேர்மைத்தன்மையான அரசியல் உங்களிடம் இல்லாமல் போனதுதான் உங்களை மக்கள் புறக்கணித்தார்களுடைய ஜனகன் காரணமாக இருக்கவே முடியாது. சஜித் பிரேமதாச மீதான நம்பிக்கையும் அங்கே உடைந்து போகும். நிச்சயமாக உடைந்து போகும். தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் அமைக்கப்பட்டு முதலாவது அமைச்சரவை கூட்டமும் இன்றைய தினம் காலை இடம்பெற்றிருக்கிறது. இந்த அமைச்சரவை குறித்த பல்வேறு கருத்துக்கள் இந்த நாட்டினுடைய மக்களுக்கு மத்தியிலே நிலவி வந்தாலும் கூட அனுரகுமார் திசாநாயக்க ஒரு சரியான அமைச்சரவையைத்தான் நியமித்திருக்கிறார் என்ற கோணத்திலும் பல கருத்துக்கள் உலா வருகின்றன. இந்த நிலையில்தான் அண்மையிலே மனோ கணேசன் கொழும்பிலே போட்டியிட்டு தோல்வியுற்றிருந்தார். அந்த தோல்வியினுடைய பிற்பாடிலே அவருடைய தோல்விக்கு என்ன காரணம், ஏன் கொழும்பிலே ஒரு தமிழ் பிரதிநிதித்துவத்தை கொழும்பு தமிழ் மக்களாலும் தமிழ் பேசக்கூடிய மக்களாலும் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்ற கேள்வி மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது. அதனால்தான் அதற்கு பொருத்தமான ஒருவரை இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்து வந்தோம். கலாநிதி வி ஜனகன், உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். ஒரு சமூக செயற்பாட்டாளராக அரசியலுக்குள்ளே வேரூன்றி இருந்த ஒருவர் என்ற வகையிலே இந்த நாட்டினுடைய எதிர்காலம், இந்த நாட்டினுடைய அபிவிருத்திகள் தொடர்பிலே சரியான அவதானம் செலுத்தி அந்த அபிவிருத்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அபிவிருத்தியை சரியாக செய்யக்கூடிய ஒரு அமைச்சரவை நியமிக்கப்பட்டிருக்கிறதா? எப்படி பார்க்கிறீர்கள் இதனை, தற்பொழுதைய அமைச்சரவையை? உண்மையிலேயே இந்த என்பிபி அரசாங்கம் உருவாக்கின்ற, அதாவது வரும்பொழுதே கூறிட்டு வந்தார்கள் தாங்கள் சமத்துவமான ஒரு ஆட்சியை கொடுப்போம் என்று சொல்லி. அந்த சமத்துவமான ஆட்சி என்பது ஆட்களை, தனிப்பட்ட நபர்களை பார்க்காமல், இன மதங்களை பார்க்காமல், அதாவது பிரதேசங்கள் பற்றி பேசாமல், ஒரு குறிப்பிட்ட நபர் எந்த அந்த அமைச்சுக்கு உறுத்துடைவரா என்று பார்த்து அவர்கள் வழங்கிய இந்த புதிய கலாச்சார முறையை நான் உண்மையிலே வரவேற்கின்றேன். ஆகவே இந்த முறை இவ்வளவு காலம் 70 ஆண்டு வரலாற்றில், இலங்கையிலேயே அரசியல் வரலாற்றிலே புதிய ஒரு அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதை அனுர தலைமையிலான அணி மிக அழகாக அமைத்திருக்கிறாங்க பார்க்கின்றேன். இங்கு வடக்கில் இருந்து ஒரு அமைச்சர் வர வேண்டும், கிழக்கில் இருந்து ஒரு அமைச்சர் வர வேண்டும், மலையகத்திலிருந்து ஒரு அமைச்சர் வர வேண்டும், தமிழாக இருக்க வேண்டும், முஸ்லீமாக இருக்க வேண்டும், சிங்களமாக இருக்க வேண்டும் என்ற கருத்து வேறுபாடுகளை தாண்டி இவரை இந்த அமைச்சரவைக்கு பொருத்தமாக இருப்பார் என்ற அடிப்படையில் அவர்கள் நியமித்திருப்பதாக பார்க்கின்றேன். ஆனால் இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நான் பார்த்தாலும், நல்ல விடயங்கள் பல விடயங்கள் இருந்தாலும் கூட மிக முக்கியமான நல்ல விடயம் என்று சொன்னால் விஜித ஹேரத் அவர்களுக்கு அவர்கள் வழங்கி இருக்கின்ற, அதாவது நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு அழகாக அமைத்திருக்கின்றார்கள். அதாவது வெளிவிவகார அமைச்சையும் சுற்றுலாத்துறை அமைச்சரையும் ஒருவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எமது சுற்றுலாத்துறை என்பது வெளிவிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. அதே நேரத்தில் இந்த நாட்டினுடைய மிக பிரதான இனிவருகின்ற பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய வகையில் வெளியுறவையும் நாங்கள் சரியான முறையில் மெயின்டைன் பண்ண வேண்டும். அதே மாதிரி எங்களுடைய சுற்றுலாத்துறையும், வெளிநாட்டவர்களை கொண்டு வருகின்ற சுற்றுலாத்துறையையும் மேம்படுத்த வேண்டும். இவற்றை இரண்டையுமே ஒரு அமைச்சுக்கள் கொண்டு வரும் பொழுது ஒரு பாலிசி உருவாக்கலாம், ஒரு தேசிய பாலிசியை உருவாக்க முடியும். இதனை வேறு 2 அமைச்சுகளாக இருக்கும் பொழுது தேசிய பாலிசி ஒன்றை உருவாக்கி அவற்றை செயற்படுத்த முடியாது. ஆகவே சரியாக இனம் கண்டு அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். அதுபோல் கல்வித்துறையில் இருந்தால் கூட, கல்வித்துறையிலும் கூட இந்த சாதனை படைத்திருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியும். 3 கல்வியையும், அதாவது பாடசாலை கல்வி, ஹையர் எஜுகேஷன், வொகேஷனல் எஜுகேஷன் 3ஐயுமே ஒரு அமைச்சுக்கள் கொண்டுவதன் ஊடாக 3ஐயுமே ஒரு தேசிய பாலிசியினை உருவாக்க முடியும். ஆகவே ஒரு சிறப்பாக திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதையும் சரியான நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு சமத்துவம் என்பது அங்கு அவர்கள் அந்த சமத்துவத்தினை இனம், மதம், பிரதேசம் கடந்து அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றேன்.
ஆகவே இந்த அரசியல் அமைப்பு அரசியல் அமைச்சு அந்த அவர்கள் உருவாக்கின்ற அமைச்சுடைய பதவிகளும் அவற்றுக்கு வழங்கப்பட்ட நபர்களும் சரியாக அவர்கள் தெரிவு செய்கின்றார்கள் என்பது எனக்கு தெளிவாக தெரிகின்றது. ஆனால் இந்த அமைச்சரவையிலே ஜனகன் பொதுவாக தோல்வியுற்றவர்களுக்கு தேசிய பட்டியல் என்பது மிகப்பெரிய கேளிக்கையான ஒரு விடை. ஆனால் அம்பாறையிலே தோல்வியுற்ற ஒருவரை அவர்களுடைய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்த ஒருவர் தேவை என்பதற்காக என்பிபி தேசிய பட்டியலிலே அவரை உள்வாங்குகிறது. அதே நேரத்திலே வவுனியாவிலே என்று நினைக்கின்றேன் வன்னி மாவட்டத்திலே இன்னும் ஒருவரை உள்வாங்குகிறது. தோல்வியுற்ற இருவர் உள்வாங்கப்படுகிறார்கள். அதற்கு காரணம் அந்தந்த பகுதிகளிலே இருக்கின்ற அந்தந்த நபர்களை அந்தந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவர் தேவை என்பதற்காக. ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே என்பிபிக்கு வாக்கு வழங்கினார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது 21 பேர் கொண்ட அமைச்சரவையிலே ஏன் ஒரு முஸ்லிம் பிரதிநிதித்துவம் கூட இல்லை என்ற கேள்வி சமூகத்துக்கு மத்தியிலே மிகப்பெரிய அளவிலே இந்த விடயத்துல நான் 2 விடயத்தை கருதுகிறேன். உண்மையிலே இது நியாயம். ஆனால் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் வடகிழக்கில் இருந்தும் ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் வரவில்லை. அதாவது நீங்க உங்களுக்கு தெரியும், வடக்கு இந்த முறை கொடுக்கப்பட்டிருந்த தமிழ் பிரதிநிதித்துவம் வந்து ராமலிங்கம் சந்திரசேகரன் என்பவர் மலையகத்தை சேர்ந்தவர், அவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார். ஆனால் அதே போல் சரோஜா அவர்களும் மலையகத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் மாத்தறையில் இருக்கின்றார்கள். ஆகவே வடகிழக்கு இலங்கை தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அதாவது அமைச்சரவை கொடுக்கவில்லை. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த பிரதேசவாதம் இன வேறுபாடுகள் தேவையற்றதாக பார்க்கின்றேன். ஆனால் ஒரு முஸ்லீம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு அமைச்சரவை, அதாவது அங்கீகாரமுள்ள அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கே முஸ்லீம் இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதை காட்டிலும் நிச்சயமாக இங்கு எல்லா மக்களும் வாழ்கின்றார்கள், இந்த மூவின மக்களும் வாழ்கின்றார்கள். இந்த மூவின மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அமைச்சரவை இருப்பது என்பது சர்வதேசத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும், இங்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆகவே ஒரு விடயத்தை நான் தெளிவாக இருக்கின்றேன், இங்கு பிரதேசவாதமற்று இனவாதமற்று மதவாதமற்று அமைச்சரவை என்பது யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்க சொன்ன ஒரு விடயத்தில் மீண்டும் வருகின்றேன், பாராளுமன்றத்தில் அவர்கள் குறிப்பிட்டது போல் அதாவது அம்பாறையில் இருந்த ஒரு முஸ்லீம் ஒருவரையும் வவுனியால் இருந்து ஒரு சிங்கள ஒருவரை நியமித்தது தப்பில்லை. காரணம் என்ன சொன்னால் பாராளுமன்றத்துக்கு பிரதிநிதித்துவம் வேணும். அதனை அவர்கள் இல்லாம போய் செய்து விட்டார்கள் என்றால் அது என்ன நடக்கும் என்று சொன்னால் எமது இனத்தினுடைய அல்லது அந்த பர்டிகுலர் இனத்தினுடைய ஒரு விடயங்களை பாராளுமன்றத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வழி இல்லாம போய்விடும். ஆகவே சிங்கள மக்கள் வாழ்கின்ற வவுனியாவிலும் அம்பாறையில் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்றார்கள், அவர்களுக்கும் ஒரு பிரதித்துவம் வேணும் என்று அவர்கள் செயற்பட்டது. அதாவது அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள், தாங்கள் வின் பண்ணினால், அதாவது தாங்கள் தேசிய பட்டியலில் தோற்றோருக்கு இடமில்லை என்று சொல்லியிருந்தார்கள். இருப்பினும் அதனை வழங்கிக் கொண்டார்கள். அதில் அது அவர்களுடைய திறமை, அவர்கள் செய்து கொண்டார்கள் என்றதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை நான் பார்க்கின்றேன் என்று சொன்னால், இவ்வாறு அவர்கள் இந்த அமைச்சரவை உருவாக்கினாலும் இங்கு இன்று பல முஸ்லிம் மக்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆகவே இந்த ஒரு நல்ல விடயம் நடக்கின்றது, ஒரு சமத்துவமான விடயம். அதாவது இங்கு இன மத பேதங்களை கடந்து நாம் எல்லோரும் இலங்கையர் என்ற அடிப்படையை இன்று முஸ்லிம் மக்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த தனத்தை கொண்டு விட்டுட்டார்கள். இன்று வடகிழக்கு மக்களும் ஓகே, எங்களுக்கு இந்த முறை உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் பகுதியிலும் வவுனியா பகுதியிலும் 5 தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் அந்த வாக்களை இன்று எந்த இன மத பேதமின்றி வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு சமத்துவத்தினை, ஒரு புதிய கலாச்சாரத்தினை அனைத்து கட்சிகளுக்கும் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள், காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இவையெல்லாம் ஒரு டிராமாகவும் படமாகவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பம்தான். ஆனால் இந்த ஆரம்பம் இறுதி வரையும் இதே படமாகவும் டிராமாவும் இதே எண்ணமாகவும் கொண்டு போய் கிளைமேக்ஸை சேர்ப்பார்களா என்றால் அதுக்கான எண்ணம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஏனென்றால் இவர்களுக்கு முதலாவது முறையாக கொடுத்திருக்கின்றோம். ஆகவே இவர்கள் இதே எண்ணத்துடன் இதே சமத்துவத்துடன் செல்ல வேண்டும் என்றால் 2 விடயத்தில் அவர்கள் உடன்பட வேண்டும். ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த சமத்துவத்தை மொழி அடிப்படையில் கருத வேண்டும். அதாவது இங்கு 2 மொழி இருக்கின்றது, தமிழ் மற்றது சிங்கள மொழி. இந்த 2 மொழிக்கும் சமத்துவம் கிடைக்குமா? ஒரு கிழக்கில் இருந்து ஒருவர் வருகின்றார், அவருக்கு தமிழ் மாத்திரம்தான் தெரியும் என்று சொன்னால், அவர் தெற்கு பகுதியிலும் போய் அதே தமிழை பயன்படுத்தி அவரால் பயன்படுத்த முடியுமா? ஒரு வேலையை செய்ய முடியுமா? அதே போல்
ஒரு தெற்கிலிருந்து கிழக்குக்கு போறார் அல்லது வடக்குக்கு போறார் என்றால் சிங்கள மொழியை பயன்படுத்தி, அவர் சிங்களம் தான் தெரியும் என்றால் சிங்கள மொழியை பயன்படுத்தி அவர் செய்வாரா? அவரால் அந்த ஒரு குறிப்பிட்ட வேலையை ஆற்ற முடியுமா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. எப்பொழுது இந்த நாட்டில் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று சொன்னால், ஒரு சமத்துவம் எங்கே இருக்கும் என்றால், நான் இலங்கையனாக இலங்கையில் எந்த பிரதேசத்திலும் எனக்கு தெரிந்த மதம், எனக்கு தெரிந்த மொழியை நான் பயன்படுத்தக்கூடிய வழி கிடைக்கும் என்று சொன்னால், அதை மதிக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இருப்பார்கள் என்றால் நிச்சயம் அங்குதான் சமத்துவம் இருக்கும். ஆனால் அந்த கேள்வியை கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எனக்கு பொதுவாக இந்த நாட்டுக்குள்ளே பௌத்த விவகார அமைச்சு என்று வேறாக ஒரு அமைச்சு இருந்தது. இஸ்லாமிய விவகாரம், கிறிஸ்தவ விவகாரம், இந்து விவகாரம் என்று வேறு வேறாக அமைச்சுகள் இருந்தன. ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய காலத்தில் என்று நினைக்கின்றேன் அவைகள் ஒட்டுமொத்தமாக சேர்க்கப்பட்டு புத்த சாசன அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்த நாட்டிலே சமத்துவம் பேசக்கூடிய யாராக இருந்தாலும், இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய ஒருவரோ இல்லை இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடிய ஒருவரோ எந்த காலத்திலேயுமே புத்த சாசன அமைச்சராக வர முடியாது. அதுதான் யதார்த்தம். ஆனால் புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர் அவருக்கு கீழே இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் வைத்துக் கொள்ள முடியும், இந்து கலாச்சார அமைச்சையும் வைத்துக் கொள்ள முடியும். இப்படி ஒரு பிம்பம் காட்டப்படுவதாகவே தோன்றுகிறது என்னுடைய பார்வையில். இது எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய பிழையை ஒழிய இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் இருக்க பிழை அல்ல நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் முதலும் புத்த சாசன சமய விவகாரங்கள் அமைச்சு என்று தான் போடுவார்கள். அதுக்கு இந்து சமயத்துக்கு என்ன இருப்பார்களோ டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும். அப்ப இந்து சமய கலாச்சார டிபார்ட்மெண்ட் இருந்தது, இஸ்லாமிய கலாச்சார டிபார்ட்மெண்ட் தான் இருந்துச்சு. ஆனா இதனுடைய அமைச்சு இப்படி இருந்ததுன்னு சொன்னால் அந்த அமைச்சு புத்த சாசன மற்றும் சமய விவகாரங்கள் அமைச்சு. ஆகவே அது இந்த முறையும் இப்பொழுதும் அப்படிதான் இருக்கின்றது. ஆகவே இது ஒரு மாற்றமா நான் பார்க்கவில்லை. ஆனால் ஒரு விடயத்தை நான் விரும்புகின்றேன். இன்று 21 கேபினெட் மினிஸ்டர் பதிவு செய்யப்பட்டாச்சு. அதை விட அதிகரிப்பது இல்லை என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் இந்த முறை ஸ்டேட் மினிஸ்ட்ரி இருக்காதுன்னு சொல்லுகின்றார்கள். அது ஒரு நல்ல விடயமா இருக்கலாம். அடுத்தது 28 டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அவர்கள் பதிவு செய்ய போறாங்க. இந்த டெபுட்டி மினிஸ்டர்ல கட்டாயமாக பிரதி அமைச்சராக ஒரு இஸ்லாமிய சமயத்துக்கான பிரதி அமைச்சரும் அதுபோல் இந்து சமயத்துக்கான பிரதி அமைச்சரும் வழங்கப்படும் என்று சொன்னால் நிச்சயம் இந்த அமைச்சரவையை ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்க சொல்வது சரிதான். அதாவது அனைத்து மதங்களும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்றால் கான்ஸ்டிடியூஷனை மாற்ற வேண்டும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனிலே பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை என்றது வழங்கப்பட்டிருக்குது. ஆகவே அந்த பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை என்று குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கபடியினால் அங்கு புத்த சாசன அமைச்சை மற்றும் சமய விவகாரங்கள் அமைச்சு என்று தான் வர முடியும். இதுதான் ஏனைய அரசாங்கங்களும் அவர்களை அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே இங்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு தனியாகவும் அதே போல இருந்தது. ஆகவே இணை அமைச்சர்களை வழங்கினால் இந்து சமய சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளுக்கு அந்த இணையமைச்சர் மூலம் அந்த விடயங்களை செய்ய முடியும். அதுபோல் இஸ்லாமிய கலாச்சாரங்கள் என்று சொல்லி இஸ்லாமிய சமய கலாச்சாரத்துக்கு என்று ஒரு இணையமைச்சர் வழங்கப்பட்டால் அவர்களையும் அதற்கு பயன்படுத்த முடியும். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இணையமைச்சர்கள் வழங்கினார்கள் என்றால் அவர்கள் சரியான பாதையில் செல்கிறார்கள் அர்த்தமா இருக்கும். பொதுவாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டு குறைந்தது 6 மாதங்கள் தேவை என்பார்கள். அவர்களுடைய வெளிப்பாடு என்ன, அவர்களுடைய எக்ஸ்போர்ட் என்ன என்பதை பார்ப்பதற்காக. எனவே அதனை நாங்கள் பொறுத்திருந்து சரியாக அவதானித்து அதனை பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே வெற்றி கழிப்பிலே இருந்து முதலாவது வெளியிலே கேள்வி கேட்பதற்கு எப்பொழுது ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதுதான் ஒரு ஆரோக்கியமான நாட்டை கட்டி எழுப்ப முடியும். அதுதான் யதார்த்தமாக இருக்கும். எனவே அதனை அப்படியே ஒரு பக்கம் வைத்துவிட்டு கொழும்பினுடைய அரசியலை பற்றி கொஞ்சம் பேசுவோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இந்த நாட்டிலே மிக முக்கியமான தேர்தலாக அமைந்திருந்தது. இப்பொழுது கண்டியிலே ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லை. தமிழ் பேசக்கூடியவர்கள் இருந்தாலும் தமிழர்களுக்கென்று ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை. அதனை நாங்கள் இனவாதமாக பார்க்க முடியாது. அது ஒரு அடையாளம். ஏன்னா அது ஒருவேளை இல்ல தமிழர்களுக்கு தமிழர்கள் தான் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லைன்னா நியூசிலாந்துல இருக்கிற பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ஒரு வேடுவர் இனத்தை சேர்ந்த ஒருவர் தான் பார்லிமெண்ட்டுக்கு வரணும்னு ட்ரை பண்ண வேண்டிய எந்த தேவையுமே கிடையாது. அது ஒரு அடையாளம் அவர்களுடைய. கொழும்பிலேயும் இல்லை. எந்த அளவுக்கு இது பாதிப்பானது? நிச்சயமாக பெரிய ஒரு பாதிப்பு. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாராளுமன்றத்தில் உறுப்புரிமை அதாவது பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று சொன்னால் கொழும்பிலும் அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த இனங்களுடைய வீதாசாரத்துக்கு அடிப்படையில் ஒரு பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். அமைச்சரவையில் இருக்கிறார்களா இல்லையா என்றது 2வது விஷயம். அதுதான் ஏற்கனவே நான் சொல்லி குறிப்பிட்டிருந்தேன். ஆகவே கொழும்பு மாவட்டத்தில் இன்று தமிழ் பிரதிநிதித்துவம் பறிபோயிருப்பதும் கண்டி மாவட்டத்தில் தமிழ் பிரதிநிதித்துவம் பறிபோயிருப்பதும் மிக பாரிய அளவு ஒரு பிரச்சனையான விடயம்தான். ஆனால் அதற்கு முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டியவர்கள் அந்த தமிழ் தலைவர்கள். ஏனென்று சொன்னால்
இன்று கொழும்பை பொறுத்தவரை நான் ஏற்கனவே இதை பற்றி கதைத்திருந்தேன். கொழும்பை பொறுத்தவரையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியினை சரிவர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பற்றி ஆராய்ந்து அவற்றுக்கு ஏற்ற வகையில் மக்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் அரசியல் செய்திருந்தால் நிச்சயமாக இந்த முறை எங்களுடைய தமிழ் பிரதித்துவத்தை பாதுகாத்திருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது? ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 3 பேரை பாராளுமன்ற தேர்தல் தொகுதியில் இறக்கி வேட்பாளராக இறக்கி அவற்றினூடாக எங்களுடைய வாக்கை சிதறடித்து அவற்றை திட்டமிட்ட வகையிலே கபட அடிப்படையிலே அவர்கள் அளித்து விட்டார்கள். இன்று அதை அளித்த பிறகு இல்லை எங்களுக்கு பிரதித்துவம் போய்விட்டது என்று சொன்னால் அவற்றை பொறுப்படுத்தவர்கள் அந்த தமிழ் தலைமைகள் தான் அதுக்கு காரணமாக அமைய வேண்டும். ஆனால் அதுபோல் கண்டியை கொண்டால் கூட அதில் ஒரு கேள்வி இருக்கிறது. கொழும்புக்குள்ளே இந்த 3 பேரை நியமித்த பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கின்ற மனோ கணேசன், அவருக்கு பின்னால் லோஷன், ஊடகவியலாளர் லோஷன், அதே போன்று 3 பேர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அதே போன்று கலாநிதி ராம் என்று நினைக்கிறேன் பேராசிரியர். இந்த 3 பேரும் நியமிக்கப்பட்டதற்கு பின்னால் வி ஜனகன் தன்னுடைய வாக்குகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய எதிர்கால அரசியலுக்காக வேண்டி இந்த 3 பேரையும் தோற்கடிப்பதற்காக வேண்டி திரைமறைவிலே செயற்பட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமாக இருக்கிறது. இல்ல உண்மை. ஆனால் இந்த குற்றச்சாட்டை நான் முழுமையாக அங்க நிராகரிக்கிறேன் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கிடையாது, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கிடையாது, ஒரு கட்சியினுடைய தலைவரும் கிடையாது. அவ்வாறு இருக்கும் பொழுது என்னுடைய கருத்து, நான் என்ற குறிப்பிட்ட கருத்து என்பது என்னவென்று சொன்னால், எனக்கு ஏற்பட்ட அநியாயங்களை மாத்திரம்தான் சொன்னேன். அவ்வாறு சொல்லி மக்கள் ஒருவேளை மனோ கணேசன் மேல கோபம் இருந்தால் கூட அடுத்த 2 பேருக்கும் அவர்கள் தெரிவு செய்திருக்க முடியும். அதாவது லோசனையுமோ ராமையும் தெரிவு செய்திருக்க முடியும். ஆகவே அவர் அல்லது ஒரு ஆளை கூட தெரிவு செய்ய முடியும். ஆனால் ஏன் மக்கள் தெரிவு செய்யலை என்று சொன்னால், அதனை தலைமையேற்று நடத்தின மனோ கணேசன் அவர்கள் அந்த தலைமையை சரியான முறையில் கொடுக்கவில்லை. அந்த கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் ஏற்பட்ட வெறுப்பு நீங்க யோசிச்சு பாருங்க. 63,000 வாக்கெடுத்த ஒரு மனோ கணேசன் அவர்கள் வெறும் 19,000 வாக்குகளுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார் என்றால் அது ஜனகனுடைய அந்த அவர் வழங்கிய செவ்வியின் காரணமாக இருக்க முடியாது. நீங்க தலைமுறையில் செயற்படவில்லை, நிச்சயமாக முடியாது. காரணம் என்று சொன்னால், எவ்வளவு தலைமுறையாக செயற்பட்டாலும் மக்கள் மத்தியில் கொழும்பை பொறுத்தவரை இருக்கக்கூடிய மக்கள் மொடரேட்டான மக்கள், அவர்கள் பல விஷயங்களை தேடி பார்க்கக்கூடிய மக்கள். ஆகவே அவர்கள் உடனடியாக ஓகே ஜனகன் இதை குறிப்பிட்டு விட்டார், ஆகவே இவர்களுக்கு மொத்தமே போடக்கூடாது என்று தீர்மானிக்க மாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருந்த வெறுப்பு கடந்த 5 ஆண்டுகள் மாத்திரமில்லை 10 ஆண்டுகளாக கொழும்பு மாவட்ட தமிழர்களுக்கு என்ன அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வி, அந்த கோபத்தின் காரணமாக அடிக்கடி ஒவ்வொருவராக்களை என்று ஒரு தெளிவாக சொல்கின்றேன். பாப்புலாரிட்டியை வைத்துக் கொண்டு இலங்கையில் நிச்சயமாக அரசியல் வின் பண்ண முடியாது. பாப்புலாரிட்டியை வச்சு நீங்க அரசியலை வின் பண்ண போறீர்கள் என்று சொன்னால் திலகரத்ன வின் பண்ணிருக்க வேண்டும், ரஞ்சன் ராமநாயக்க வின் பண்ணியிருக்க வேண்டும், லோஷன் கூட வின் பண்ணியிருக்க வேண்டும். ஆகவே ஒரு நாளும் மனோ கணேசன் உட்பட அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு ஒரு பேர் இருக்கிறது என்றதுக்காக யாரும் வாக்களிக்க மாட்டார்கள். எனக்கு நான் யூடியூப்பில் நான் கதைகள் சொல்கின்றதுக்காக எனக்கு யாரும் வாக்களிக்க மாட்டார்கள். ஆகவே விளையாட்டு செய்தி சொல்கிறதுக்காக வாக்களிக்க மாட்டார்கள். வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இளைஞர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அரசியலில் ரொம்ப இளைஞர்கள் வர ஆர்வமாக இருக்கிறார்கள். அது தமிழ், முஸ்லிம், சிங்களம் என்று எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் இலங்கை அரசியலில் நீங்கள் உங்களுடைய வாக்கு வங்கி அதிகரித்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்று அரசியல் செய்ய வேண்டும், முறையான ஒரு அரசியல் செய்ய வேண்டும். இல்லை என்றால் சமூக சேவைகள் செய்ய வேண்டும். தொடர்ச்சியான சமூக சேவைகள் செய்வர்களுக்கும் முறையான அரசியல் செய்வதைத்தான் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதை வருகின்ற இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்று மனோ கணேசனுடைய தெரிவு தவறிவிட்டது. ஒரு தொடர்ச்சியாக தன்னுடைய கட்சியில் இருந்த அரசியல் செய்த ஒரு குருசாமியாக இருக்கலாம், பாஸ்கரா போன்றவர்களாக இருக்கலாம், விஷ்ணுகாந்த் என்றிருந்தார், அப்படி போன்றவர்களை தெரிவு செய்திருக்க வேண்டும். தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களை தெரிவு செய்து அரசியல் செய்தவர்களை, தொடர்ச்சியாக கட்சி பணி செய்தவர்களை அவர் தெரிவு செய்திருக்க வேண்டும். அதுபோல் இன்னும் பல நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களை தெரிவு செய்திருக்கலாம். ஆனால் அவர் லோஷனை உள்வாங்கியவுடன் அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் மனோ கணேசன் நினைத்திருப்பார் அது ஒரு பாப்புலாரிட்டியின் மூலம் தான் அந்த வாக்குகளை பெறலாம் என்று. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், ஒரு நாளும் இலங்கை அரசியலில் பாப்புலாரிட்டியை தெரிவு செய்து அதன் ஊடாக வாக்கெடுக்க முடியும்னா இந்தியாவில் தான் முடியும். நிச்சயமா இந்த பொலிட்டிக்ஸை கொஞ்சம் பேசுவோம். நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி கண்டியில இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் கண்டியிலையும் நடந்திருக்குது. ஏற்கனவே மனோ கணேசனோட இருந்த வேலுக்குமார் கட்சியை விட்டு வெளியிலே செல்கிறார். அதற்கு என்ன காரணம் என்பது இதுவரைக்கும் தெரியவில்லை. அதே நேரத்திலே காங்கிரஸிலே இருந்து வெளியே வந்தவர் தான் பாரத் அருள்சாமி. அவரை இணைத்துக் கொண்டு அவரை வேட்பாளராக மனோ கணேசன் கண்டியிலே நிறுத்துகின்றார் சஜித் பிரேமதாசவோடு சேர்ந்து. ஆனால் இறுதியிலே தமிழ் பிரதிநிதித்துவம் அங்கே இழக்கப்படும். இதற்கும் மனோ கணேசன் நிச்சயமாக காரணம். மனோ கணேசன் இதற்கும் காரணமாக அமைகின்றார். ஏன்னா அதை நான் சொல்லுகின்றேன், ஒரு தலைமை
திறமையான முடிவெடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு இதே தலைமையுடன் நான் இருந்த காலத்தில் வன்னி மாவட்டத்தில் ரிசாட் பதியுதீன் அவர்கள் தனித்து நிற்க கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது எனக்கு தெரியும் 2015ஆம் ஆண்டு நானும் ரிசாட் பதியுதீனும் வன்னி மாவட்டத்தில் அதாவது யூஎன்பி கட்சியில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே ரிசாட் பதியுதீன் அவர்களுக்கு வாக்கு கிடைக்கின்றது, செல்லக்கூடிய பாராளுமன்றம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போய் கிடைக்கிறது. அப்பொழுது நான் முடிவெடுத்தேன், அங்கு நாங்கள் மீண்டும் நாங்கள் வின் பண்ண வேண்டும் என்று சொன்னால் தனி கட்சியாக நாங்கள் முயற்சித்தால் நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்த முடியும் என்று தொடர்ச்சியாக வன்னி மாவட்டத்தில் நான் 2015 இருந்து 2020 வரை தொடர்ச்சியாக வேலை செய்கின்றேன். அப்பொழுது சஜித் பிரேமதாஸ் அவருடைய தலைமையில் ஜனாதிபதி தேர்தல் கூட வரும்பொழுது கூட அதற்கும் நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்கின்றோம். அப்பொழுது என்னுடைய நம்பிக்கை என்ன இருந்தது என்று சொன்னால், மனோகணேசனுடைய கட்சியில் நான் சேர்ந்ததுக்கான காரணம் அந்த கட்சியின் சார்பாகவே அன்று நாங்கள் அங்கு வன்னி மாவட்டத்தில் போட்டியிடலாம் என்ற நம்பிக்கை தான். ஆனால் 2020ஆம் ஆண்டு எலெக்ஷன் வரும் பொழுது இதே மனோகணேசன் நான் கேட்கின்றேன், இல்லை நாங்கள் வன்னி மாவட்டத்தில் நாங்கள் இந்த முறை தனித்து போட்டியிட்டால் எங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கும், ஆகவே அதனூடாக உங்களுடைய கட்சியினுடைய சீட்டின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும், இன்னும் ஒரு தமிழ் பிரதித்துவம் அதிகரிக்கும் என்று சொல்கின்றேன். அப்பொழுது அவர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், அவ்வளவு தாகலும் 5 வருஷம் ஓமெண்டவர், அதாவது 3 வருஷமா ஓமெண்டவர், அந்த டைம்ல இல்ல வேண்டாம், அங்க கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் 2020ஆம் ஆண்டு டக்ளஸ் தேவானந்த கட்சியில் இருக்கக்கூடிய திலீபன் அவர்கள் வெறும் 3000 வாக்குகளை வைத்துக் கொண்டு, அதாவது கட்சிக்கு ஒரு 8000 வாக்குகள் கிடைத்திருக்கு நினைக்கிறேன், 13,000 வாக்கு கிடைத்திருக்கிறேன், ஆனால் அவருக்கு கிடைத்தது 3000 வாக்குகள். அந்த 3000த்தில் அவர் அன்று பாராளுமன்றம் சென்றார். ஆகவே ஒரு தூர நோக்குள்ள சிந்தனை உரிக்கக்கூடிய தலைவராக இருந்திருப்பார் மனோகணேசன். அன்று அவர் அதனை செய்திருப்பார். அன்று செய்திருந்தால் இன்று நான் தக்க வைத்திருப்பேன். ஆகவே தொடர்ச்சியாக இதுதான் இந்த தலைவர்கள் உண்மையிலேயே விளங்கிக் கொள்ளணும். எங்களுடைய இனம் முஸ்லீமாக இருக்கலாம், தமிழ் இனமாக இருக்கலாம், ரொம்ப சிறுபான்மை இனம். சிறுபான்மை தலைவர்களுடைய தூர நோக்கற்ற சிந்தனைகள் இருக்கும் என்று சொன்னால் இனத்தினுடைய பிரதித்துவம் அழிந்துவிடும். ஆகவே தூர நோக்கோடு செயற்பட வேண்டும். உங்களுக்கு நான் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். மனோகணேசனுடன் எனக்கு எவ்வளவு கோபம் இருந்தால் கூட இந்த முறை பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வன்னி மாவட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்திற்காக செல்கின்றார். அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் சஜித் பிரேமதாஸ் மனோகணேசன் அவர்கள் யாழ்ப்பாணம் செல்லக்கூடாது என்று அவருடைய கட்சிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர் யாழ்ப்பாணத்தில் சொல்ல கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கொழும்பு பாராளுமன்ற உறுப்பினர், அவர் கொழும்பிலே இருக்கட்டும் என்று ஒரு சண்டை ஏற்படுகின்றது. அதனூடாக மனோகணேசன் கூட அந்த இடத்துல இருந்து மீட்டிங்ல இருந்து வெளியேறி செல்கின்றார். இந்த தகவல் எனக்கு தெரிய வருகின்றது. தெரிய வந்தவுடன் நான் உடனடியாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தொடர்பு கொண்டு சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் கட்டாயமாக நான் அந்த ஸ்டேஜுக்கு வராட்டியும் பரவாயில்லை, மனோகணேசன் போக வேண்டும். ஆகவே இன்னும் நான் அதுக்கான பின்னணியில் இருந்து உங்களுக்கு உதவி செய்கின்றேன், முடிஞ்ச அளவு உதவி செய்கின்றேன், ஆனால் மனோகணேசன் தான் கட்டாயமாக செல்ல வேண்டும் என்று சொன்னவன் நான். ஆகவே அந்த அடிப்படையில் மனோகணேசன் அங்கு சென்று அந்த வேட்பாளராகிய சஜித் பிரேமதாசாவை ஆதரித்து அந்த பிரச்சாரங்களும் செய்திருந்தார். ஆகவே எனக்கும் அவருக்கும் பர்சனலான ஒரு வஞ்சம் கிடையாது. ஆனால் அரசியல் அடிப்படையில் ஒரு கொழும்பிலே தலைமைத்துவம், கண்டியிலுக்கு தலைமைத்துவத்தை அவர் சரியான முறையில் கொடுக்கவில்லை, வடகிழக்கு வெளியே இருக்கக்கூடிய தமிழர்களை ஒன்றிணைக்கின்ற சரியான தலைமைத்துவத்தை கொடுக்கவில்லை என்பதில் தெளிவாக இருக்கின்றேன். ஆகவேதான். ஆனால் நான் அந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைத்திருந்தால் இல்லை அவரை போக வேண்டாம் என்று நானும் தடுத்திருக்க முடியும். ஆனால் எனக்கும் அவருக்கும் இடையிலே இந்த உடன்பாடுகள் இல்லாட்டியும் கூட அந்த சந்தர்ப்பத்தில் தூர நோக்கத்தின் அடிப்படையில் அன்று மனோகணேசன் செல்ல வேண்டும் என்று சொன்னவன் நான். ஆகவே நிச்சயமாக சொல்கின்றேன், ஒரு சிறுபான்மை தலைவர்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். சரியான தூர நோக்கு சிந்தனையற்று நீங்க செயற்படுவீர்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய சமூகத்தினுடைய பிரதித்துவம் பாராளுமன்றத்தில் மாத்திரமல்ல அனைத்து இடங்களிலும் அற்று போகும். ஆகவே சிறுபான்மை சமூகத்தினுடைய தலைவர்கள் மிக தூர நோக்கோடு செயற்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்ற, அதாவது எல்லோரையும் எதிரியாக பார்க்காமல், உண்மைதான் வேட்பாளர்கள் கட்சியிலிருந்து வெளியேறுவார்கள், அவர்களை இணைத்துக் கொண்டு அவர்களுக்கு மேல் அவதூறு பேசாமல் அவர்களை இழைத்துக் கொண்டு சென்றிருக்க வேண்டும். அதுதான் வேலுக்குமார் விடயத்தில் நடந்தது. வேலுக்குமார் செல்லுகின்றார் என்றால் அதுக்கான காரணத்தை கண்டுபிடித்து அவரை நாங்கள் எங்களுடைய கட்சியில் அரவணைக்க வேண்டும்.
அவ்வாறு அவர் அரவணைத்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக பாதுகாத்திருக்க முடியும். ஆனால் வேலுக்குமார் ஒரு இடத்திலே சொல்கிறார், ஜனகன், நான் ஒருவேளை மனோ கணேசனோடு தொடர்ந்தும் இருந்திருந்தால் நிச்சயமாக என்னுடைய பாராளுமன்ற வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூட அவர்கள் கண்டியிலே எனக்கு இடம் தந்திருக்க மாட்டார்கள், அவர்கள் சுய சிந்தனையிலே இருக்கவில்லை அந்த நேரத்திலே என்ற விதத்திலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். உண்மையில் மனோ கணேசன் அப்படியா இருக்கிறார்? இல்லை, மனோ கணேசனை பொறுத்தவரையில் அவர் ஒரு தனிப்பட்ட ரீதியில் ஒரு நல்ல மனிதர். அதுல நான் எந்த விதத்திலையும் அதை குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அரசியல் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அவருடைய அந்த ஒரு பரந்தப்பட்ட அரசியல் நோக்கு அவரிடம் கிடையாது. அவருடைய அரசியல் எப்படி நான் பார்க்கின்றேன் என்றால், அவருடைய அரசியலை பொறுத்தவரையில் சில விடயங்களை அவர் தனக்கு ஏற்ற வகையில் செய்து கொண்டிருப்பார். அவர் தனக்கு ஏற்ற வகையில் அவர் செய்வது அவருடைய சேர்ந்திருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பாரதூரமாக அமைகின்றது. இன்று பாரதூரமாக அமைந்ததன் காரணமாகத்தான் ஒவ்வொருவரும் அவரை விட்டு வெளியேறுகின்றார்கள். ஆகவே இதை நாங்கள் இன்று லோசன் அவர்கள் சொல்லலாம், நான் அவர் நல்லவர் வல்லவர் என்று சொல்ல முடியும். ஆனால் இதே வரை 2 வருஷத்துக்கு பிறகு ஸ்டாண்ட் பண்ணுவார் தெரியாது. ஆகவே அப்படி கூட சொல்லலாம், சொல்லாமலும் விடலாம். ஆகவே நிச்சயமாக சொல்லுகின்றேன், மனோ கணேசனுடைய தவறுகள் அவருடைய கட்சியிலிருந்து அனைவரையும் அவரிடமிருந்து வெளியேற்றக்கூடிய அல்லது விலகிச் செல்லக்கூடிய அந்த ஏற்படுத்துகின்றது. அது அவர் கட்சி சம்பந்தப்பட்ட விடயம். ஆனால் நான் எவ்வாறு அதனை பொதுவுடைய பார்க்கின்றேன் என்றால், ஒரு தமிழ் சமூகத்தினுடைய கொழும்பினுடைய பிரதித்துவத்தை இன்று இழப்பதற்கு மனோ கணேசனுடைய தூர நோக்கற்ற அந்த அந்த அரசியல் பார்வையும் கண்டி மாவட்டத்தில் ஒன்றை இழப்பதற்கு தூர நோக்கற்ற அரசியல் பார்வையும் தான் காரணமாக அமைகின்றதை ஒழிய ஒவ்வொருவரையும் குறை சொல்வதில் அவரால் இந்த பிரதித்துவத்தை பாதுகாத்து ஒரு தமிழ் தலைமையை கொடுக்க முடியாதுன்னு நம்புகின்றேன். ஆனால் இறுதியான நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க கிட்டத்தட்ட 36,000 வாக்குகளை பெற்றுக்கொண்டு, உங்களுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி கொழும்புக்குள்ளே இருக்கிறது, உங்களை சுற்றி உங்களுக்காக பணிபுரியக்கூடிய ஒரு பெரிய குழுவே இருக்கிறது. தனிப்பட்ட ரீதியில் அதனை பார்த்தாலும் நானும் நிறைய இடங்களிலே கண்டிருக்கின்றேன், ஜனகனுக்காக ஒரு பெரிய குழுவே செயற்பட்டு வருகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி ஏன் நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களை போன்ற ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நபரை தெரிவு செய்யவில்லை? இல்லை, இது சஜித் பிரேமதாஸ் அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இந்த விடத்தில் நான் என்னுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், மனோ கணேசன் அது அனுமதிக்க மாட்டார் நம்புகின்றேன். என்ன காரணம் என்று சொன்னால், அவர் நினைப்பார், நீங்க சொன்ன மாதிரி தான் நான் அதிகூடிய வாக்குகளை பெற்றிருக்கின்றேன், போன முறை ஒரு சவாலாக இருந்ததாக அவரே சொல்லியிருந்தார். ஆகவே இந்த முறை தன்னுடைய அந்த அரசியல் வாழ்க்கைக்கோ அல்லது தன்னுடைய இருப்பு அரசியலுக்கோ இந்த ஜனனுடைய வளர்ச்சி அரசியலில் வளர்ச்சி தடுக்க உதவாது அல்லது தனக்கு ஒரு அநியாயமாக நடந்துவிடும் என்று நம்பிட்டார். ஆகவே தான் அவர் நிச்சயமாக தடுத்திருப்பார் என நம்பிக்கை இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல் சஜித் பிரேமதாசாவால் வழங்கப்பட்டிருந்த பதவிகளை கூட இவருடைய ஈடுபாட்டின் காரணமாக பறிபோனது. ஆகவே நிச்சயமாக இதை அவர் அனுமதிக்க மாட்டார் என்பது நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நானும் போய் அதுக்காக சண்டை பிடிக்கவில்லை, எனக்கு தெரியும் என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி. ஆகவே தான் நான் முடிவெடுத்தேன், மக்கள் மன்றத்தில் என்னுடைய பிரச்சனைகளையும் எனக்கு ஏற்பட்ட அநீதிகளையும் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதில் சொன்னதில் எனக்கு தவறும் இல்லை. இன்று வரையும் நான் ஸ்டாண்ட் பண்ணுகின்றேன். நான் சொன்ன விடயங்கள் அனைத்திலையும் நான் எந்த தவறையும் செய்யவில்லை, சொன்ன தருணமும் தவறில்லை. ஏன்னா ஒரு சிலர் எனக்கு குறிப்பிட்டார்கள், பலர் எனக்கு என்று போற்றினார்கள். நீங்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்திலே இந்த விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு நன்றிகள். ஆனால் ஒரு சிலர் எனக்கு குறிப்பிடும் பொழுது ஏன் இவ்வாறு சொன்னீர்கள் என்று கேட்டிருந்தார்கள். அவருக்கு நான் சொல்லுகின்றேன், நான் செய்ததில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் மக்கள் மன்றத்தில் மாத்திரம்தான் என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை எடுக்க முடியும். மக்கள் எப்பொழுது தீர்ப்பை எடுக்க போகிறார்களோ அந்த தீர்ப்பு எடுக்கிற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் என்னால் இந்த விடயத்தை குறிப்பிட முடியும் என்ற அடிப்படையில் தான் நான் இதனை வழங்கியிருந்தேன். ஆகவே நிச்சயம் சொல்லுகின்றேன், ஒரு தலைவர் தன்னை தலைவராக கருதுவதற்கு முதலில் மக்கள் அவரை தலைவராக கருத வேண்டும் என்று சொன்னால் தூர நோக்குடனும் மக்களை அரவணைக்கின்ற ஒரு நல்ல எண்ணமும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவே அவ்வாறான ஒரு தலைமைத்துவத்தினை நோக்கி இனி வரும் காலங்கள் நகர வேண்டும் என்று விரும்புகின்றேன். இதே ஜனகனுக்கு நடந்த அநியாயங்கள் லோஷனுக்கு நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம்? அது நடக்கும் என நான் சொல்லுகின்றேன். நான் நடக்காது என்று சொல்லவில்லை, லோஷனுக்கு நடக்க வேண்டும். ஆனால் லோஷனை பற்றி நான் சொல்லும் பொழுது அவர் ஒரு நல்ல மனிதர். இன்று தேசிய பட்டியல் பற்றி ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. இந்த தேசிய பட்டியல் பிரச்சனையில் நீண்ட காலமாக 5 தேசிய பட்டியல் கிடைத்திருக்கிறது எஸ்டிபிக்கு, சஜித் பிரேமதாஸ் தலைமைக்கு. ஆனால் இந்த தேசிய பட்டியலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த தேசிய பட்டியலை அதாவது தோற்றிருக்கக்கூடிய மனோ கணேசனும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அதே போல் வேறு பலரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், தங்களுக்கும் கிடைக்க வேண்டும்
என்று சொல்லி சஜித் பிரேமதாசன் தலைமையிலான கட்சியினுடைய தலைவர்கள் அதனை முடிவெடுக்க முடியும். ஆனால் அதிலும் கூட என்னுடைய இன்வால்மெண்ட் இருப்பதாகவும் கதைகளை பரப்பி விடுகிறார்கள். ஆகவே உண்மையில் நான் அந்த கட்சியில் இல்லை. ஆகவே இல்லாத கட்சியில் இருந்து நான் எந்த விதமான அழுத்தத்தையும் கொடுக்க முடியாது. ஆகவே மனோ கணேசனை பொறுத்தவரையில் இந்த முறை அவர் கேட்கின்ற தேசிய பட்டியல் என்பது என்னை பொறுத்தவரையில் மனோ கணேசன் 63,000 வாக்குகளை எடுத்து 19,000 வாக்களித்தை இந்த முறை பெற்றிருக்கின்றார். ஆகவே ஒரு கிட்டத்தட்ட 43,000க்கு மேல வாக்குகளை இழந்திருக்கின்றார். மக்கள் அவரை முழுமையாக நிராகரித்திருக்கிறார்கள். ஆகவே இனி வருகின்ற சமுதாயத்தை ஓகே, உங்களுக்கு ஒரு பிரதித்துவம் வேணும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், ஒரு தமிழ் பிரதித்துவம் கொழும்பில் வேணும் என்று கேட்டீர்கள் என்றால், அந்த தேசிய பட்டியலையே லோஷனுக்கு வழங்கக்கூடாது. ஆகவே அந்த தேசிய பட்டியலில் லோஷனுக்கு அந்த தேசிய பட்டியலை வழங்க முடியும் என்று சொன்னால் பிரச்சனை முடிந்துவிடும். நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிடுறீங்க. மனோ கணேசனுக்குன்னு ஒரு பெரிய கனவு இருந்திருக்கும், ஒரு பெரிய இருப்பு அரசியலை நோக்கிய நகர்வு. நான் இத்தனை வருஷத்துக்கு அரசியல் பண்ணணும், இத்தனை வருஷம் நான் பாராளுமன்றத்தில் இருக்கணும், இத்தனை வருஷத்துக்குள்ள எனக்கு ஒரு அதிகாரம் மிக்க ஒரு அமைச்சு பதவி கிடைக்கணும், நான் அதை வச்சு மக்களுக்கு சேவை செய்யணும், ஒரு தூர நோக்கி இருந்திருக்கும். அவங்க ரொம்ப ஈஸியா இல்ல தூக்கி நீங்க கொடுத்துருங்களேன் மனோ கணேசன் இந்த லோஷனுக்கு. நான் எப்படி ஏத்துக்கிறது? அவங்க கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனோ கணேசனுடைய 25 வருஷமாக தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் விரும்பின, அதாவது கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சராகவும் பெற்றுக் கொண்டு விட்டார். அரச கர்ம மொழிகள், அதாவது தேசிய ஒருமைப்பாடு. அந்த தேசிய ஒருமைப்பாடு பெரிய பெரிய போர்ட்போலியோ, அவற்றை கூட 2 வருஷமாக வைத்திருந்தார். ஆனால் அவர் அதிலேயும் இதிலேயும் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியவில்லை. ஆகவே அவர் இனி வரும் காலங்கள், அதை நான் சொல்லுகின்றேன், தமிழ் தலைமைகள் இந்த இருப்பு அரசியலை விட்டுவிட்டு இனி வரும் இளைஞர்களை நோக்கி, ஒவ்வொரு முறையும் இளைஞர்களுக்கு நோக்கி அவர்கள் இந்த அரசியலை மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்றினால் மாத்திரம்தான் இந்த தமிழ் அரசியல் தொடர்ச்சியாக நிலைத்து நிற்கும். ஆகவே ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ஷ கூட தனக்கு அந்த என்பிபி, அதாவது நேஷனல் சீட் எடுக்கவில்லை, நாமல் ராஜபக்ஷ கொடுக்கின்றார். அப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சிங்கள அரசியல் இருக்கக்கூடிய பெரும்பான்மை அரசியல்வாதிகள் அதாவது ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர், பிரதமராக இருந்தவர், நாட்டினுடைய ஆளுமை உடைய மஹிந்த ராஜபக்சவாக இருந்தவர், இன்னும் அவரால் எல்லா விடயங்களும் செய்யக்கூடிய வலு இருக்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடியவர் கூட நாமல் ராஜபக்ச தான் அந்த பதவியை கொடுக்கின்றார் என்றால் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், அவர்கள் எவ்வாறு தூர நோக்கத்தோடு செயற்படுகிறார்கள். பொதுவாக இந்த வளர்ந்த நாடுகள்ல அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இருக்கக்கூடிய சகல அரசியல் கட்சிகளுமே இரண்டாவது ஒரு வரிசையை உருவாக்கி வைத்திருப்பார்கள். இந்த வரிசை முடிவுற்றால் அந்த வரிசை அதனை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று. உங்களுடைய பார்வையில இங்க இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய சமூகத்திலே இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகள் இரண்டாவது வரிசையை உருவாக்குறதா நீங்க பாக்குறீங்க? இல்லை, 100% எந்த கட்சியும், அதாவது முஸ்லிம் காங்கிரஸாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் தமிழ் அரசு கட்சியாக இருக்கலாம். இன்று தமிழரசு கட்சி ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறது, அது உண்மைதான். அதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதன் விளைவுதான் இன்று அவர்கள் 8 சீட் கிடைத்தது. அவர்கள் அடுத்த தங்களுடைய செகண்ட் லேயரை சரியான முறையில் அவர்கள் டிப்ளாய் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் 8 சீட்டுகள் கிடைத்திருக்கிறது என்பது அதுதான் உதாரணமாக பார்க்கின்றேன். ஆனால் மற்ற கட்சிகளை பார்க்கும் பொழுது, தமிழரசு கட்சி தாண்டிய மற்ற கட்சிகள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது, மனோ கணேசன் கட்சி உட்பட பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. அவர்கள் தங்களுடைய அந்த சீட்டுகளை உருவாக்க வேண்டும், வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பயணிக்கிறார்கள். இதைத்தான் நான் எதிர்க்கின்றேன். அதாவது எதிர்காலத்திலாவது இந்த சிறுபான்மை கட்சிகள் தூர நோக்கத்தோடு தங்களுடைய இருப்பரசியலை விட்டு வெளியில் ஒரு சரியான பாதையை செய்யவில்லை என்று சொன்னால் தமிழ் தரப்பு மிகவும் தமிழ் முஸ்லிம் தரப்பு ரெண்டுமே மிக அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படும். ஆகவே இன்று இருக்கக்கூடிய இடதுசாரியை அடிப்படையாக கொண்ட என்பிபி கட்சியானது, அன்றோ தலைமையான என்பிபி கட்சியானது சமத்துவம் என்று வந்தால் கூட அந்த சமத்துவத்தினை அதை முறையான சமத்துவமாக, அதை இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மனங்களுக்கும், அனைத்து இனங்களுக்கும், அனைத்து மொழிகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறையான ஒரு சமத்துவமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் அதை இப்போதாவது இமீடியட்டாக உடனடியாக செயற்படுத்த வேண்டும். இந்த தமிழ் தலைமைகள் தங்களை மாற்றிக்கொண்டு இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கொண்டு அவர்களை நோக்கிய ஒரு அரசியல் பார்வையை மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்ற தவறினார்கள் என்று சொன்னால், இந்த இருப்பரசியலை தொடர்ச்சியாக பிடித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயம் தமிழ் சமுதாயமும் முஸ்லிம் சமுதாயமும் அரசியல் அனாதைகளாக்கப்படுவார்கள். இப்படி கேட்டா கொழும்புல தமிழ் பிரதிநிதித்துவம் கிடையாது, ஏன் தேசிய பட்டியல் மூலமா மனோ கணேசன் வரக்கூடாது? வந்தால் அந்த பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்படுதா? இல்லை, என்னை பொறுத்தவரையிலே ஒருவர் அதிகமாக புறக்கணிக்கப்பட்டுட்டார் என்றால், ஒருவேளை 35,000-40,000 வாக்கு எடுத்திருப்பார் என்று வைத்துக் கொள்வோம் மனோ கணேசன். நான் இதுக்கு மரிக்காருக்கும் போட்டியாக போட்டி இருப்பார் என்றால் அதுல பிரச்சனை. 2,000 வாக்குகளால் அல்லது 1000 வாக்குகளால் அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்றால் அது பிரச்சனையே கிடையாது.
ஆகவே ஒரு மக்கள் முதலாவது நாங்கள் எந்த பிரதித்துவமும் மக்களுடைய முடிவை பிரதிபலிக்க இருக்கணும். ஆகவே அந்த மக்களுடைய முடிவு இன்று 19,000 வாக்குகளை மாத்திரம்தான் மனோகணேசனுக்கு வழங்கியது என்று சொன்னால், அதாவது லோஷன் 0 இருந்து 12,000, அவருக்கு முதலாவது முறை 12,000 வாக்கு கிடைத்திருக்கிறது. 63,000 இருந்து 19,000 என்றது 44,000 வாக்குகளை இழந்திருக்கின்றார். இந்த 44,000 வாக்குகளை இழந்திருப்பார் என்றால் அது என்ன காரணம் என்றால் மக்கள் முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள். 19,000 பேர் போட்டார்கள் என்று சொல்ல முடியாது. லோஷனுக்கு 12,000 பேர் வாக்களித்தார்கள் சொல்ல முடியும். 23,000 பேர் நிராகரித்திருக்கிறார்கள். 43,000 பேர் 44,000 பேர் நிராகரித்திருக்கிறார்கள் உண்மையாகின்றது. அப்ப 44,000 பேர் நிராகரித்தவரை நீங்கள் தேசிய பட்டியலில் கொண்டு வருவேன் என்று சொல்வதிலே, அவர் தலைவர் என்று சொல்வதிலேயும் எந்த விதமான அர்த்தம் கிடையாது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் உண்மையிலே அவருடைய எண்ணம் ஒரு தமிழ் பிரதித்துவமாக இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை எனக்கு முதல் தெளிவான ஒரு என்னுடைய பொதுவான விடயம் என்னவென்று சொன்னால், தோற்றவர்களுக்கு தேசிய பட்டியல் கிடைக்கக்கூடாது. அவ்வாறு தேசிய பட்டியல் கிடைக்க வேண்டும் என்றால் அவர் அமைச்சராக வேண்டிய நிலைமை இருந்தால் தேசிய பட்டியல் கொடுக்கலாம். ஏனென்றால் அவர் மூலம் பல்வேறு விடயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நீங்க தேசிய பட்டியல் கொடுத்து அவர் அமைச்சராக்க முடியும். ஆனால் இங்க என்ன நடக்க போகிறோம், நீங்க எதிர்க்கட்சியில் போய் உட்கார போறீர்கள். ஆகவே வெறுமனவே பாராளுமன்ற பிரதித்துவம் மாத்திரம்தான். உங்களுக்கு பாராளுமன்ற பிரதித்துவம் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நீங்க தேசிய பட்டியலில் தோற்றவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகவே தேசிய பட்டியலில் தோற்றவர் வருவதை நான் முழுமையாக எதிர்க்கின்றேன். ஆனால் அவரை ஒரு அமைச்சராக்க வேண்டிய தேவை இருந்தால் அன்று மட்டும் ஒரு விதிவிலக்காக அதுக்கான சட்டத்தில் இடம் இருக்கின்றபடியினாலும் அந்த தோற்றவரை நீங்கள் உள்வாங்க முடியும். ஆனால் அல்லது ஒரு பிரதித்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியாக இருக்கும் என்று சொன்னால், நான் சொன்ன மாதிரி லோசனும் இருக்கிறார், ராம் அவர்களும் இருக்கிறார்கள். ராம் அவர்களுக்கு அதனை கொடுக்கலாம், நீண்ட காலமாக அரசியல் இருக்கிறார். ஆகவே ராம் அவர்களுக்கும் இந்த மனோகணேசன் அதை விட்டார் என்று சொன்னால் மனோகணேசன் சொல்லலாம், ராமருக்கு கொடுங்க, அல்லது இல்லை என்று சொன்னால் லோசனை கொடுங்க. ராம் அவர்களை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியாக அரசியல் இருப்பவர், ஒரு கல்வி கேட்டவர், அரசியல் ஞானம் உள்ளவர். அவர்களுக்கும் வாக்கு குறைவாக இருந்தாலும் அரசியல் அறிவு இருக்கிறது, சமூக பணி இருக்கின்றது. ஆகவே அவருக்கு அதனை வாங்கி கொடுக்க முடியும் தானே. ஆகவே ராம் அவர்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாத ஒரு தேசிய பட்டியலை மனோகணேசன் தனக்கென்று கேட்பது என்பது மிகவும் ஒரு அசிங்கமானதாகத்தான் நான் பார்க்கின்றேன். கொழும்புக்கு நான் தான் ராஜா, மனோகணேசனுடைய கருத்து. மனோகணேசன் ஃபெயிலியரான ராஜாவா? முதலாவது இந்த ராஜா என்ற பெயரை அவர் பயன்படுத்துவதிலேயே நான் உடன்பாடு இல்லை. ராஜா என்று சொன்னால் மக்கள் அனைவருக்குமே ஒரு பாதுகாவலனாக இருக்க வேண்டும். மக்கள் அனைவருக்கும் ஒரு பாதுகாவலனாக இருந்தார் என்றது நான் இந்த கொழும்பு அரசியலில் கொழும்பிலே படித்தவன், கொழும்பிலே வாழ்ந்தவன் அடிப்படையில் மனோகணேசன் மக்களுக்கு ஒரு பாதுகாவலனாக இருந்தான்னு சொல்ல முடியாது. கொழும்பு தாழ்ப்பாள மக்களுக்கு அவர் ஒரு சிறந்த ஒரு கேலரி டோக்காளர், ஒரு சிறப்பாக பேசுவார். ஆனால் அந்த பேச்சை பொறுத்தவரை அது அவருக்கு தேவைக்கேற்ற மாதிரி பேசிக்கொள்வார். ஆகவே அவர் அந்த பேச்சை மாத்திரம் வைத்துக்கொண்டு அவர் ஓகே எங்களுக்காக பேசிவிட்டார் என்று சொல்லுகின்றார்கள். எங்களுக்காக பேசுறதுக்கு பலர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழ் சமுதாயமும் இஸ்லாமிய சமுதாயமும் ஒரு இடத்துக்கு வர வேண்டும். அதாவது பேச்சை மாத்திரம் நம்பி அரசியல் செய்கின்ற இந்த கலாச்சாரத்தை வெளியேற்ற வேண்டும். செயற்பாட்டு அரசியலை நோக்கி நகர வேண்டும். இன்று செயற்பாட்டு அரசியலை செய்தபடியால் தான், அந்த அரசியலை முறைப்படி செய்தபடியால் தான் நிச்சயமாக நீங்கள் அடுத்தடுத்த காலங்களிலேயாவது எங்களுடைய சமூகத்தை நாங்கள் இறுக்கமாக கட்டியமைக்க முடியும். இன்று யோசித்து பாருங்கள், ஒரு கட்டத்திலே இஸ்லாமிய சமுதாயம் தங்களுக்கு பிரதித்துவம் வேணும், நாங்கள் பிரதித்துவம் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று அஷ்ரப் காலத்திலிருந்து அதனை உடைத்து வெளியில் வந்து செய்தவர்கள் இன்று அவர்களே பரவாயில்லை, சிங்களவர்களும் ஆண்டால் போதும், சிங்களவர் ஆண்டால் அதாவது சிங்களவர்கள் எங்களை ஆண்டால் என்ன, அவர் அமைச்சராக இருந்தா என்ன, எங்களுக்கு என்ன என்று கேட்கிற அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் போயிருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் யார்? அந்த கட்சியினுடைய அந்த தலைமை ஏற்ற தலைமை இல்லை. எங்களுக்கு வேணும், எங்களுடைய பிரதித்துவம் கட்டாயம் வேணும். நீங்க சொன்னது போல் ஒரு வேடுவர் ஒரு சமுதாயத்திலிருந்து பிரதித்துவம் என்று ஒரு நியூசிலாந்தில் தேவைப்படுதுன்னு சொன்னால் அதுமால் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு பிரதித்துவம் வேணும் என்று சொல்லுகின்ற அந்த எண்ணம் இன்று எப்படி அழிந்து போனது? அது அழிக்கப்பட்டு விட்டது. அதை அழித்தது யார் என்று சொன்னால் தலைமைகள். நாளைக்கு இன்று மனோகணேசனுக்கு வாக்களிக்காமல் என்பிபிக்கு வாக்களிக்கும் பல தமிழர்களுக்கு என்பிபியில் யார் தமிழனா நிற்கிறவங்க தெரியாது. கண்டியில் அதான் நடந்தது. யார் தமிழா நிற்கிறது தெரியாம கொண்டே வாக்கு போட்டார்கள். ஆகவே இதை அழித்தது யார்? கொழும்பில் ஜனகனுடைய அதாவது பேட்டி காரணமாக அமைந்தது என்றால் கண்டியில் என்ன காரணமாக அமைந்தது? அவை பொய்யான வாதம். மக்களுடைய தலைமையை நீங்கள் சரியான முறையிலே கொடுக்கவில்லை.
மக்களுக்கான தேவையை அறிந்து கொள்ளவில்லை, மக்களுடைய விருப்பம் அறிந்து கொள்ளவில்லை என்றபடியினால் மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகிவிட்டீர்கள். இதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இளைஞர்களும் அரசியலுக்கு வருகின்ற இனம் சார்ந்த இளைஞர்களும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் விழித்து விட்டார்கள். ஆனால் ஒரு தூய அரசியலை செய்த, தூர நோக்கோடு அரசியலை செய்த, சமூகத்தை என்றுமே பாதுகாத்து கொண்டிருந்த மனோ கணேசனை சுய தேவைக்காக ஜனகன் இப்படி விமர்சித்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டை வச்சா இல்லை. சுய தேவைக்காக விமர்சிக்க வேண்டும், நான் ஒரு கட்சியில் இருக்க வேணும், இல்லை என்றால் அவரோட தன் தொழிலாக செய்ய வேண்டும். ஆகவே மனோ கணேசனுடன் நான் அவருடைய கட்சியிலையும் இல்லை, அதுக்கு மேலே இன்னொரு கட்சியிலையும் நான் இல்லை, ஒரு பாராளுமன்றத்துக்கான வேட்பாளராக கூட இல்லை. மனோ கணேசனுடைய இந்த பிரச்சனை என்னுடைய ஒரு இன உணர்வுக்கான பிரச்சனை, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இந்த காலகட்டங்களில், கடந்த காலகட்டங்களில் குரல் கொடுத்தார் என்பதை நான் எந்த விதத்தில் ஐயப்படவில்லை. அவர் குரல் கொடுத்தார், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் குரல் மாத்திரம் கொடுத்து நீங்கள் அரசியல் செய்ய முடியாது என்பதை தெளிவுபடுத்துகின்றேன். சமூகத்தினுடைய பிரச்சனைகளை அடையாளப்படுத்துங்கள். சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு உண்மையான நேர்மையாக அரசியல் செய்வீர்கள் என்றால், அதற்கு அந்த நேர்மைத்தன்மையான அரசியல் உங்களிடம் இல்லாமல் போனதுதான் உங்களை மக்கள் புறக்கணித்தார்களுடைய அதுதான் காரணமே ஒழிய ஜனகன் காரணமாக இருக்கவே முடியாது. ஆகவே நேர்மையான அரசியலை அவர் கொடுக்கவில்லை என்பதுதான் காரணமாகின்றது. ஆகவே மக்கள் புறக்கணித்தது மாத்திரமல்ல, பெரியளவு மக்கள் இன்று வாக்குப்பதிவு செய்யவில்லை. கொழும்பு மாவட்டத்தில், அதுக்கு மிக முக்கியமாக கொழும்பு வெஸ்ட், கொழும்பு நோர்த் எடுத்துக் கொண்டீர்கள் என்றால், இந்த 2 பகுதியிலும் அதிகமாக தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசம். இந்த பிரதேசத்தில் 60% வாக்குப்பதிவு தான் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே 40% வாக்குகள் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த தேர்தலிலே 84% வாக்குப்பதிவு செய்யப்பட்டது. ஆகவே மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோபமும் எண்ணங்களும் தான் காரணமாக மாறிவிட்டது. ஆகவே ஒரு விடயத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். மனோ கணேசனாக இருக்கலாம், தொடர்ச்சியாக அரசியல் செய்யலாம், அரசியல் இந்த ஓய்வு பெறலாம், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம். ஆனால் அவர் இந்த முறை தொடர்ச்சி அரசியல் செய்ய வேண்டும் என்றால் தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த பிழைகளை திருத்திக் கொள்ள வேண்டும். தன்னை நாடி வருகின்ற இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை ஒருமைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு சந்தர்ப்பம் இருப்பதாக காட்ட வேண்டும், சந்தர்ப்பங்களை பறிப்பதாக காட்டக்கூடாது. ஆனால் நானும் நீங்களோ இந்த தேசிய பட்டியல் விடயத்திலே முடிவெடுக்க முடியாது. சஜித் பிரேமதாச ஒருவேளை அவருடைய கட்சி இல்லை மனோ கணேசனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற முடிவை எடுத்தால், சஜித் பிரேமதாச மீதான நம்பிக்கையும் அங்கே உடைந்து போகும். நிச்சயமாக உடைந்து போகும். அதாவது சஜித் பிரேமதாச அவர்கள் இன்று ஒரு முடிவெடுத்தார் என்று சொன்னால், அதாவது மனோ கணேசனுக்கு ஒரு தேசிய பட்டியலை வழங்குவோம் என்று முடிவெடுத்தால், அது நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் நீங்களால் புறக்கணித்த ஒருவரைக்கு நீங்கள் தேசிய பட்டியல் வழங்குகிறீர்கள். ஆனால் சொன்னீங்க, மீண்டும் ஞாபகப்படுத்தினேன், தேசிய பட்டியலை நீங்கள் வழங்க வேண்டும் புறக்கணிக்கப்பட்டவர் ஒருவருக்கு என்றால் அவரை நீங்கள் பயன்படுத்தி, அவருடைய எக்ஸ்பர்டிசத்தை பயன்படுத்தி ஒரு அமைச்சராக்க போறீர்கள், இல்லை என்று சொன்னால் வேறொரு தேவைக்காக பயன்படுத்த போறீர்கள் என்று சொன்னால் கொடுக்கலாம். ஆனால் ஒரு பிரதிநிதித்துவத்துக்காக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், மக்களே உங்களை நிராகரித்த பிறகு அவர் கேட்டாலே அது ஒரு அசிங்கமாக தான் பார்க்கின்றேன். அவர் அதனை எனக்கு வேண்டும் என்று கேட்டால் என்று சொன்னார். பாருங்கள், சுமந்திரன் அவர்களை அழகாக தெளிவாக சொல்லிவிட்டார். என்னை மக்கள் நிராகரித்தபடியினால் நான் வரமாட்டேன், ஆனால் என்று மக்கள் என்னை அழைக்கின்றார்களோ அன்று நான் நாடாளுமன்றம் வருகின்றேன். இதுதான் உண்மையிலே ஒரு கற்றறிந்தவருடைய பேச்சாக இருக்கும். ஆகவே இவருடைய கேள்வி அப்படி அவர் எனக்கு தெரியாது, அவர் கேட்கிறார் என்று கூட தெரியாது. ஆனால் கேட்டார் என்று சொன்னால், இதனை கேட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக இது ஒரு அசிங்கமான விடயமாக தான் பார்க்கின்றேன். அதுபோல் சஜித் பிரேமதாச அவர்கள் தேசிய பட்டியல் மனோ கணேசனுக்கு வழங்கினார் என்று சொன்னால், அவ்வாறு வழங்குவது மக்களுடைய ஆணையை அவர் எதிரானிக்கின்றார் என்ற அர்த்தமாக மாறிவிடும். ஆகவே அவ்வாறு அவர் செய்வார் என்றால் கூட இன்னும் தமிழ் மக்கள் புதிய தலைமை நோக்கி நகர்வார்கள் என்று நம்புகின்றேன். இறுதியாக இப்படி கேட்டா, இவ்வளோ தெளிவாக பேசக்கூடிய ஜனகனுக்கு கொழும்பினுடைய தமிழ் பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உங்களுக்கு என்ன திட்டம் இருக்கிறது? எதிர்காலத்திலே இந்த பிரதிநிதித்துவத்தை இப்படித்தான் பாதுகாக்க வேண்டும், எத்தனை பிரதிநிதிகளை கொழும்புக்குள்ளே தக்க வைத்துக் கொள்ள முடியும், தெளிவான திட்டங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் நான் இந்த முயற்சியை எடுத்திருக்க மாட்டேன், இந்த விடயங்களை நான் கூற கடமைப்பட்டிருக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் எனக்கு இருக்கக்கூடிய இந்த அவா இலங்கையை பொறுத்தவரையிலே, இலங்கை மாத்திரமில்லை, இன்றைக்கு நீங்கள் ஒரு இடத்தை கவனித்து பார்க்க வேண்டும். இன்று சரோஜா அவர்கள் மாத்தறையிலே ஒரு 35,000-40,000 வாக்கு வாங்கி இருக்கக்கூடிய, தமிழ் வாக்கு வாங்கி இருக்கக்கூடிய மாத்தறை பிரதேசத்திலேயே ஒரு 1,40,000 வாக்குகளை பெற்று இன்று ஒரு அமைச்சருமாகிவிட்டார். ஆகவே ஒரு மாத்தறையில் தமிழ் பிரதேசத்தை கொண்டு வர முடியும் என்று முதலில் மனோ கணேசனுக்கு கூறியவரே நான் தான்.
ஆகவே இவ்வாறு கொண்டு வர முடியும் என்று நான் கூறியிருந்தேன். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் அதுக்கான செயற்பாடு செய்யவில்லை. நான் கொழும்பை மாத்திரம் நான் பிரதிநிதிப்படுத்த விரும்பவில்லை. கொழும்பை தாண்டி வடகிழக்கை தாண்டி இருக்கக்கூடிய பல்வேறு கம்பகா எடுக்கலாம், களுத்துறை எடுக்கலாம், புத்தளம் எடுக்கலாம், இல்லை குருநாகலை எடுக்கலாம், மாத்தறை எடுக்கலாம், இந்த பிரதேசங்கள் கோல் எடுக்கலாம், காலி மாவட்டம், எல்லா பிரதேசங்களுக்கும் தமிழ் மக்களுக்கு அனாதைகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான அந்த 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 தலைமைத்துவத்தை கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. ஆகவே இதை மனோகணேசன் அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். ஆனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, கொழும்பு மாவட்டத்தில் 2 பிரதித்துவத்தை என்னால் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதுக்கான சந்தர்ப்பத்தை மக்கள் வழங்குவார்கள் என்றால், அதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை மக்களிடம் இருந்து கிடைக்கும் என்று சொன்னால், நான் நிச்சயமாக அந்த தலைமைத்துவத்தை கொடுப்பதற்கு ரெடியாகத்தான் இருக்கின்றேன், தயாராக இருக்கின்றேன். ஆகவே ஆனால் மக்களுடைய விருப்பம் எது என்று அறிந்து அதுக்கேற்ற வகையில் தான் என்னுடைய செயற்பாடுகள் இருக்கும் என்று நம்புகின்றேன். நிச்சயமாக அரசியலிலே இருந்தாலும் அரசியலிலே இல்லாவிட்டாலும் உங்களால் பயனடையக்கூடிய நிறைய பேர் கொழும்பு மாவட்டத்துக்குள்ளும் கொழும்புக்கு வெளியிலும் இருக்கிறார்கள். இந்த சமூக சேவை எப்பொழுதும் தொடர வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனை. நன்றி. நிச்சயமாக உங்களுடைய அரசியல் தூர நோக்கோடு இருக்கிறது. மக்களுக்கான அரசியலுக்கான ஒரு களத்தை அமைக்க வேண்டும் என்ற உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. மக்களும் அதனை விரும்பினால் நிச்சயமாக உங்களுடைய குரலும் அந்த மக்களுக்காக ஒலிக்கும் என்று நம்புகின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார். எனவே நான் முகமது சஃபார், சந்திக்கலாம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில்.